சரி இதை எப்படியாவது இதை தமிழில் பண்ணணும். சரி நாங்கள் முதல்ல ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். பட் நாங்கள் திடீர்னு அனுஷ்காவை கேட்ட உடனே அவங்க வந்து கிறிஸ் கிட்ட சொல்லிட்டாங்க இது தமிழில் பிளான் பண்ணுறாங்க. அவரை கூப்பிட்டு வச்சு பேசணும். அவர் பயங்கரமாக சொன்னார். சரி இவர் தான் இதுக்கு படத்துக்கு டைரக்டர் சொல்லிட்டு இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம். இது நேற்று ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். ஆஃப்டர் அ லாங் டைம் நானும் சிம்பு சேர்ந்து கம்போஸ் பண்ணோம். இட் வாஸ் ஒரு மாதிரி I felt very happy. I'm very glad that I had an opportunity to work in the remake of Vedam again, and the whole unit of Vedam might think that Saroja character already Varvati, she's played the character, so must be easy, but yesterday was my first day of shoot and I had the same butterflies in my stomach what I had when I was shooting for the Telugu version. என்னடா இப்படி ஒரு படம் பண்ணிருக்காங்க, இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே, என்ன ஏதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் தான் நானும் வெளியே வந்தேன். பட் இப்போ ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அழகான படத்தில் நானும் ஒரு கதாநாயகனாக நடிக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் விடிவி திரு கணேஷ் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். Even I'm a big fan of yours and I'm begging you, give me more time. You are giving me only once a week. I need 2 days a week. I used to do the same with Maragadmani sir in Telugu. I want more time with you. No, it's not enough for me. நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப என்கிட்ட பயங்கரமாக வேலை வாங்கின ஒரு டைரக்டர் அப்படின்னா கிறிஸ்ன்னு தான் சொல்லுவேன். என்னை ரொம்ப போட்டு என்ன சொல்கிறது, அவருக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக வேணுங்கிற அளவுக்கு நல்லா என்னை இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுருக்காரு. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு எப்படி கௌதம் ஒரு வேறு மாதிரி ஒரு சிம்பு காட்டினாரோ இந்த படத்தில் ஒரு வேறு இன்னொரு சிம்பு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.